மிகப்பெரிய சோதனையாக அமைந்திருக்கிறது. நேற்று அவர்கள் மணிவிழா கண்ட பொழுது கோயிலில் திருமால் கோயிலில் அற்புதமாக கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அந்த கும்பாபிஷேகமும் இவருடைய அபிஷேகம் சிறப்பாக நடந்தது. கும்பாபிஷேகம் செய்ய நேரத்தில் பார்த்தா வருடம் எங்கிருந்தே வந்தாலும் தெரியல வந்து 3 வட்டம் அருமையா அந்த கோயிலை சுற்றி வட்டம் சொந்த காட்சியை பார்த்தோம். அருமையாக கும்பாபிஷேகம் அபிஷேகம் செய்து கொண்டு புதுமைப்படுது இன்றைக்கு வந்திருந்து அவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற நாமெல்லாம் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். ஒரு சதாபிஷேகம் என்ற முத்து விழா என்பது சாதாரண வாழ்க்கையிலே நடப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 60 மணி விழாக்கள் நிறைய நடக்கின்றன. 80 வயசு ஏகாதாரமாக இருந்து 1000 துறை கண்டு ஒரு மணி விழா ஒரு முத்து விழா காண்பது என்பது மிக அரிது. அப்பேற்பட்ட அந்த முத்து விழா ஆகி இன்றைக்கு பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு பரமேஸ்வரியாக இங்கே எழுதி நமக்கெல்லாம் ஆசீர்வதி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே பெண் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தந்தையாருக்கு ரொம்ப ஆசை. ஏன் என்று சொன்னால் அவர் சொல்வார்கள், 3 தலைமுறையாக இந்த குடும்பத்திலே தான் எங்கள் குடும்பத்திலே பெண் பெற்றிருக்கிறார்கள். எங்க பாட்டி நல்லம்மையாச்சு எங்க வீட்டை கட்டமுறை வச்சுட்டார். அந்த நல்லம்மையாச்சு இந்த குடும்பத்தில தான் பிறந்தாங்களாம். யாருக்கும் தெரியாது. அது அருள் வாக்கிலே சொல்லப்பட்டது. அவர் எங்கே பிறந்தாலும் என்று தெரியாது. 100 வருஷத்துக்கு முன்னால அவர்களுக்காக கட்டப்பட்ட பேழை எங்க வீட்டில் இருந்தது. அதை இப்பொழுதுதான் எடுத்து நாங்கள் 100 வருஷத்துக்கு பேழையை பிரித்து அதை வழங்கினோம், படத்தெல்லாம் செய்து. அப்ப அருள் வாக்கு கேட்டேன், எங்கே அவர்கள் பிறந்தவர்கள் என்று. அப்ப அந்த அருள் வாக்கில சொன்னார்கள், அவர் இந்த குடும்பத்தில் தான் பிறந்தவர்களாம் என்று சொன்னார்கள். அப்ப நான் சீனாக்காரனோட சாமிநாயன் போய் கேட்டேன், அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டேன். அவ சொன்னா அவெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மூத்தவங்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அருள் வாக்குல சொல்லப்பட்டது அந்த நிலைமையாச்சு இந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள் என்று. பிற என்னுடைய ஐயா அவர்கள் சோமசுரஞ்சியா அவர் சதாபிஷேகம் செய்து கொண்டவர்கள். அவருடைய மனைவி சுந்தரவல்லி பட்டி இங்கே பிறந்தவர்கள். அதனாலதான் என்னுடைய மகளுக்கு சுந்தரவல்லி என்று நாங்கள் பேர் வைத்திருக்கிறோம். பிற என்னுடைய மனைவி இந்த குடும்பத்தில் வந்தவர்கள். அதனால இந்த குடும்பத்தோடு 3 தலைமுறைகளாக எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த முறையில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த அந்த இறைவர்களுக்கு நெரிசலித்து சதாபிஷேகம் காண்கின்ற அவர்கள் 2 பேரும் இன்னும் 100 காலம் எல்லா செல்வத்தோடும் நன்றாக வர வேண்டும், குடும்பமெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு அவர் 100 ஆண்டு விழாவும் காண வேண்டும் என்று நம்ம சொந்தம் சொல்றாரு. அவர் 100 ஆண்டு விழாவும் கண்டு நம்ம எல்லாம் வாழ்த்த வேண்டும். நம்முடைய தொழிலதிபர் அவர்களும் அவர்கள் என்பது அவர்களும் கொண்டாட வேண்டும். நம்ம ஆராய்ச்சி அவர்கள் வந்து அவர்களும் அந்த சதாபிஷேகம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். இன்னும் எங்க மாமா மாணவர்கள் அடுத்தடுத்து சிறப்புலாம் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் நம்ம சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லோருக்குமாக ஆண்டவனத்திலே பிரார்த்தித்து உங்களுக்கு விட்டு அனைவரையும் வணக்கம் நன்றி. அடுத்து அவர்கள் பேசுவார்கள். தலைவர் 20 60 70 80 அழகாக எல்லோருக்கும் வணக்கம். சாந்தி முடிந்த கையோடு சதாபிஷேகம் 1000 துறை கண்ட திரு அண்ணாமலையார் அவர்களை பார்த்து அவர்கள் துணையாளர்கள் இருக்க அவர்கள் வாழ்க்கை பெற வந்திருக்கிறோம். அவர்கள் பெருமைகள் பல சேர்த்து நல்ல உற்றார்களையும் சேர்த்து தகுந்த மாப்பிள்ளையும் அமைத்துக் கொண்டு எல்லா பெருமைக்கும் புரியவராக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் 100 ஆண்டு வாழ்ந்து இக்குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்து எல்லோருக்கும் எல்லா நாளும் பெற ஆசீர்வதிக்கும்படி முருகன் கடவுளை வேண்டி பார்க்கிறேன். அவர்களே, அவர்களே, திரு காட்சி சோமசுந்தரம் அவர்களே, எங்களால் வழங்கத்தக்க அண்ணாமலை செட்டியார் லட்சுமியாட்சி அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே அனைவரையும் வணங்கி இந்த பாட்டிலே தொடங்குகிறேன். அதில் விழாவிலே பெண் கொள்வதும் இழுக்கக்கூடிய மாப்பிளை பார்ப்பதும் சிரமம். ஆனா பொண்ணு பிறந்தா அதை 2 வைரவம் கோயிலே கொடுத்துருன்னு அண்ணாமலை செட்டியார் கடவுள் சொல்லி மற்ற கோயிலுக்கு அப்புறம் பொண்ணே வர
வைரம் கோயில்காரர்கள் தான் கொடுத்திருக்காங்க. 2 பேருமே எங்க கோயிலை சேர்ந்தவர்கள். ரொம்ப அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் வாக்கு சாப்பிட முடியவில்லையே தவிர நாங்கள் வேற ஒன்றும் இல்லை. அதுல காசுபதி அவர்கள் மூத்த மாப்பிள்ளை, அடுத்து என்னுடைய சிறியதார் பையன் அண்ணாவை 2வது மாப்பிள்ளை. எனக்கு அண்ணாவை சிறியார்களை பொறுத்தவரையில் கடந்த 58 ஆண்டுகளாக நான் அவரை அறிவேன். ஒரு 2 வருஷத்தை மட்டும் தள்ளிட்டேன். அவர்கள் என்னை 60 ஆண்டுகளாகவே அறிவார்கள். நேர் எதிர்வீடு. அவர்களுக்கு எனக்கு மிகவும் பிடித்தமானது சுறுசுறுப்பு. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க உட்கார்ந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல ஒரு வேலை செய்வது என்பது மிகவும் கடினம் என்பது எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த கட்டுரை வகுப்புக்கெல்லாம் என்ன வாத்தியாராவே போட மாட்டாங்க. காம்போசிஷன் கிளாஸுக்கு போனோம்னா நான் உட்கார மாட்டேன், அவனை எழுத விட மாட்டேன். அண்ணாமலை அவர்கள் மிகுந்த சுறுசுறுப்புடையவர்கள், ஆட்சியவர்கள் சுறுசுறுப்புடையவர்கள், நல்லவர்கள். அவர்கள் உழைக்க வேண்டும். நாம் நம்முடைய உடல் இளைஞர்களே உழைக்க வேண்டும் என்ற உயர்ந்த வெளிநாட்டு தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறவர்கள். அவருடைய பிள்ளைகளும் மிக நல்லவர்கள். அவர்கள் சொன்னது போல அவருடைய அண்ணன் இருந்து இதை வாழ்த்தி வீட்டு வைப்பது என்பது மிகவும் போற்றுவதற்குரியது. அண்ணாமலை வீட்டுக்கார் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் நல்ல தேவ வளத்தோடும் தொழில் வளத்தோடும் இருந்து 100 ஆண்டு கண்டு பல சதாபிஷேக இளைஞர்கள் வாழ்த்தக்கூடிய பேரு பெற வேண்டும். சதாபிஷேகம் இவ்வளவு இடங்கிறாங்க. இப்ப எப்படி தாண்டி சாதாரணமா போச்சோ அதனால இந்த செப்பநாட்டில் சதாபிஷேகம் சாதாரணமா போயிடணும். 100 ஆண்டு கொஞ்சம் கடினமா இருக்கணும். என்னால் என்ன அர்த்தம்? இம்ப்ரூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு இனம் தன்னுடைய வளர்ச்சாலும் உடல் வளர்ச்சாலும் உயர்வு என்று பொருள். உண்மையெல்லாம் 60 ஆண்டுல பார்த்தாலே ரொம்ப வயசானவர்களாக தெரிவார்கள். சொன்ன மாதிரி கலந்து வருவார்கள். நான் கேட்டேன், அவர் யாரு வயசான சொல்றாங்க? இல்ல வயசான சிலர். வயசான சிலர் வேற, வயசான சிலர் வேற. பழத்திட்டு அவரை பார்த்தால் ஒரு அந்த வயசான மாதிரி தெரியாது. அது குறிப்பாக அந்த இவர்கள் 2 பேரும் அந்த திருப்பூட்டி கொண்டு அந்த குங்குமத்தை இப்படி வளைத்து வைக்கிற பொழுது நாமெல்லாம் அந்த மகிழ்ச்சி இவர்கள் வீட்டில் இருக்கிற ஒரு படத்தை பார்த்தால் நமக்கு கிடைக்கும். அற்புதமாக அந்த 60 ஆண்டு சாதாரணமாக போறது போல சதாபிஷேகமும் சாதாரணமாக ஆகக்கூடிய நிலைக்கு இந்த இனம் வளர வேண்டும். அதற்கு இவர்களுடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். இவர்களுக்கு இன்னும் நிறைய நாட்களை இறைவன் தந்து ஒரு குறையும் இல்லாது இவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நான் இறைவனை வணங்கி அவர் சொன்னது போல திருப்பல்லாண்டு என்பது உண்டு. நல்ல வாழ்க்கை இறைவன கடவுள் வாழ்க்கையாது. கடவுளுக்கு வாழ்த்துவதற்கு நாம் வாழ கடவுளை வாழ்த்துவது, அதுபோல நாம் வாழ நாம் அவரை வாழ்த்துகிறோம். அவர்கள் எல்லா நலன்களும் பெற்று வாழ மீண்டும் ஒருவரை வாழ்த்தி இந்த அரிய வாய்ப்பு காயத்ரி அருள் சோமனா அவர்களுக்கு நான் தான் சொன்னேன். இந்த வாழ்த்துறை வாழ்த்தரங்கம் இல்லாத எதுவும் நிறைவுகிறார்கள் என்பதனால்தான் நாங்கள் போகிற இடங்களில் வேற என்ன நகைச்சுவை மன்னர் நாடா கிடைக்க போது இதைத்தான் நாங்கள் ஆடலாம். எழுத்தாளர்லாம் வேண்டாம் தான் கமலாசன். எழுத்தாளர் ஆடினா காரணத்தால் எழுத்தாளர் ஆட வரையலாம். அதுபோல இந்த வாழ்த்தரங்கம் என்பதுதான் ஒரு மிரட்டுடன் நிறைவு செய்ய என்பதனால் இந்த வாழ்த்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்த பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி அவர்கள் வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி நன்றி உரை சுப்பிரமணியனுக்கு ஆற்றுகிறார். எங்கள் உறவினர் பெரிய அழகப்ப செட்டியார் அவர்களுக்கும் நகைச்சுவை மன்னர் பேராசிரியர் திரு சித்தேசன் அவர்களுக்கும் கவிஞர் அருள் சோமசுந்தரம் அவர்களுக்கும் நேற்று வந்திருந்த எங்களது குழந்தை திரு ஏஆர் இலட்சுமணன் அவர்களுக்கும் நன்றியுரை தெரிவித்துள்ளது. வாழ்த்து பாடிய மீனவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். மற்ற எல்லோருக்கும் நன்றி நல்ல வண்ணம் பாழல பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் குறைவில்லை. கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வளங்கள்
பெண்ணில் நல்லாளும் வெந்தகை இருந்தகை சோதையா பொற்குணத்து அடியில் கொல்லாதன கதையா முனிமுற தான் என்னை ஆண்டவன் குறைவு இல்லாது உயிர்கள் வாங்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க சைவனி விளங்குக உலகம் எல்லாம் சிவாதிருச்சொல்லுகம் நம்ம பார்வதி பதே திருநாளுடைய சிவனே போற்றி நாட்டு போற்றி சிவாதிருச்சொல்லுகம் தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தந்த கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம்